கூடிய வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்துக்கள். இந்த உபவாச ஜெபம் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தபடினால கர்த்தரை துதிக்கிறேன். கண்டிப்பா பாடலும் போல கிருபை பாடும்போதே நினைச்சேன் ஆண்டோட செய்தியும் அதான் இருக்கு. ஆண்டுடைய கிருபையை குறித்து நம்முடைய ஆண்டவர் கிருபையின் தேவன். கிருபை கொண்டு நாம் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம். வாசிப்போம். பிலமோனுக்கு எழுதின நிருபப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் ஒரு அதிகாரம் உண்டு. அதாவது பக்கம் 298 பக்கத்தில் கடைசி வசனம். முதலாவது அதிகாரம் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியிலே கூட இருப்பதாக. இங்கே பிலமோன் அங்கே எழுதின இந்த நிருபத்தில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதுகிற காரியத்தில் பார்க்கும்போது அந்த முதலாவது வசனத்தில் நாம் வாசித்தால், கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ள உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கு என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் இங்கே எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியிலே கூட இருப்பதாக என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன தேவன்? கிருபையின் தேவன். அல்லேலூயா. கிருபை என்ன என்றெல்லாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். கிருபையை கொண்டு நாம் பெறுகிற நன்மைகளை இந்த நாளிலே ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கிருபை நம்மளுக்கு என்ன செய்தது என்று சொல்லி பார்த்தால், யாத்திராம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இங்கே வாசிக்கும் போது, கர்த்தர் என் பலனும் அவர் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். அப்ப இங்கே நான் வாசிக்கும் போது அவரே நமக்கு யாரா இருக்கிறார்? ரட்சிப்புமானவர். அப்போ கிருபையை கொண்டுதான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்தது? ரட்சித்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவரே எனக்கு யாரா இருக்கிறார்? ரட்சிப்புமானவர். முதலாவது வசனத்தை வாசிங்க. முதல் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டுதான். அவர்கள் என்ன பாடுகிறார்கள்? அவரே எங்களுக்கு யாரா இருக்கார்? ரட்சிப்புமானவர் என்று சொல்கிறார். அப்ப முதலாவது காரியம், அவர்கள் புகழ்ந்து பாடுகிற பாட்டு என்ன? அவர் யாரு? ரட்சிப்புமானவர். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இந்த தேசத்தில் வாழுகிறதை பார்க்கிற எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ நடுத்தர ஜனங்கள், கஷ்டப்படுகிற ஜனங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரட்சிப்பை குறித்து சொன்னாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? என்ன மாட்டாங்க? ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் கிருபையை கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிருபையில எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்த்தால், நமக்கு வந்த ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். இதுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். சங்கீதம் 34வது சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க. நமக்கு எத்தனையோ இடுக்கண்கள் வந்துச்சான், அதுல இருந்து நம்மளை ரட்சித்து இருக்கிறார். 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான். நல்ல கவனிய. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கியாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய வாழ்க்கை கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்ட உண்மை. ஆனா நமக்கு எத்தனை இடுக்கண்கள் என்ன செய்தது? வந்தது. எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை துன்பங்கள் வந்தது, எத்தனை நிந்தைகள் வந்தது, எத்தனை அவமானங்கள் வந்தது. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார்?
ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ எப்படி நம்மை ரட்சித்தார்? இடுக்கண்ணில இருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவோம், யாருக்காவது ஒரு கொண்டி போட்டாதான் அவங்க ரட்சிக்கப்பட்டு என்ன செய்றாங்க? வருவாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொண்டியை போட்டு நம்மளை இழுத்து ரட்சித்து இருக்கிறார். நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு இடுக்கன் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. கிருபையை கொண்டே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே நாம் வாசிக்கும் போது சங்கீதத்துல அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன செய்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டதை எண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே சில இடுக்கண்கள் வந்தது மீட்டும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அது தேவ கிருபையால் உண்டானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை நம்மை ரட்சிக்கல, எந்த ஊழியக்காரர் நம்மளை ரட்சிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய கிருபையை கொண்டே என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது அவரால் உண்டான ஈவு. அல்லேலூயா. இன்னும் பாருங்க எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கும் போது 44வது சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்க. இடுக்கண்ல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்ப 44:7 அவர் சொல்றாரு, நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். அப்ப இரண்டாவது நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா, சத்துருக்களின் கையில இருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல, நீரே எங்களை சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைஞர்களை என்ன செஞ்சிருக்கீங்க? பகைக்கிறவர்களை என்ன செஞ்சிருக்கீங்க? வெட்கப்படுத்திருக்கிறீர்கள். நம்ம வெட்கப்பட்டு போகணும்னு நினைத்தார்கள் பகைஞர். ஆனா அவர்களுக்கு மத்தியில நம்மளை ஆண்டவர் தலைநிமிர வைத்து சத்துருக்கள் கையில இருந்து சத்துருக்களிடத்தில் இருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய சரீரத்துல பிசாசு பல விதத்தில் வியாதியை கொண்டு வந்திருக்கிறார், பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிறார், பலவிதமான போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அதில் இருந்து நம்மளை சத்துருக்குடைய கிரியில இருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை இடுக்கல்ல இருந்து ரட்சித்தார். அடுத்து எதிலிருந்து ரட்சித்திருக்கிறார்? சத்துருக்களில் இருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்து பகைஞருக்கு மத்தியில ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் தான் என்ன செய்வார்கள்? வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது காரியம், அதுல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். கிருபையை கொண்டு நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சங்கீதம் 106வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. பகைஞன் பகைஞனுடைய கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது காரியம், அதுல நம்ம பகைஞருடைய கைக்கு அவர்களை நம்மளை என்ன செய்து விலக்கி நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மை பகைத்தார்கள், நம்மளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாய் பார்த்தார்கள், எண்ணினார்கள். அந்த பகைஞருடைய கைக்கு நம்மளை என்ன செய்திருக்கிறார்? விலக்கி நம்மளை என்ன செய்தார்? ரட்சித்தார். சும்மா ரட்சிக்கப்படல, கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப மூன்று காரியத்தை சொன்ன. இடுக்கண்கள்ல இருந்த நம்மளை என்ன செய்தார்? ரட்சித்தார். சத்துருக்குடைய கையில இருந்து நம்மளை மீட்டு நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். மூன்றாவது காரியம், பகைஞருடைய கையில இருந்து நம்மளை என்ன செய்தார்? மீட்டார். அல்லேலூயா. எத்தனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டாரே நமக்கு யாரா இருக்கிறார்? சத்துரு. அவருடைய கையில இருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்? மீட்டார். கிருபையை கொண்டே நாம் என்ன செய்தோம்? இரண்டாவது காரியம் ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்ன செய்கிறது? முதலாவது ரட்சிப்பை குடிக்கிறது. இரண்டாவது கிருபை என்ன செய்கிறது? 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதவர்கள் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலே சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இரண்டாவது காரியம், பரிசுத்தராலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அப்போ கிருபை எவ்வளவு மேலானது நாம் பாடுறது போல கிருபை மேலானது. அப்ப கிருபையை கொண்டு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அல்லேலூயா.
எத்தனை பேர் எத்தனை விசுவாசிகள் இருந்தால் எத்தனை பேர் அபிஷேகம் எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அபிஷேகம் பெறாத அநேகரை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. ஆனா கிருபையை கொண்டு பரிசுத்தரை கொண்டு நம்ம என்ன ஆகணுமா, அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணதுனால அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்ம மேல, நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம மேல இறக்க வைத்து நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த அபிஷேகம் எதனால உண்டானது? கிருபையை கொண்டு. அல்லேலூயா. கிருபையினால இந்த அபிஷேகத்தை என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். பரிசுத்தராலே. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் எத்தனையோ பெரிய பெரிய சபைகளில எத்தனையோ வருஷம் சபைகளில விசுவாசியா பல ஆண்டுகள் இருக்கிறவர்கள் அபிஷேகம் பெறாமல் என்ன செய்கிறார். ஆனா கிருபையா நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கு, பரிசுத்தராலே நமக்கு என்ன உண்டாகும், இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால, இந்த கிருபையை கொண்டு பெற்ற இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால 3 காரியத்தை சொல்கிற இந்த அபிஷேகம் நம்மளை என்ன செய்கிறது. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது அது என்ன செய்யுது? 10:27. அந்நாளில் தோளிலிருந்து சுமையும் உன் கழுத்திலிருந்து உன் நுகமும் நீக்கப்படும். அப்போ அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு வருகிற நுகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, முறிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறதுனாலே நமக்கு வருகிற பிரச்சனை, நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற நிந்தைகள், பல காரியங்கள் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தினாலே நாம் என்ன செய்ய முடியும், முகம் என்ன செய்யும், முறிக்கப்படும். முறிக்கப்படுமா இருக்கா? முறிக்கப்படுமா? முறிக்கப்படாதா? முறிக்கப்படும். எதனால? அபிஷேகத்தினால. பெரிய பிரச்சனை இருக்கலாம், மழை போல பிரச்சனை இருக்கலாம். கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டா சோத்து நமக்கு முன்னால இருக்கிற பெரிய மலை போன்ற இருக்கிறதெல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், மாறி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டார். அப்போ கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, கிருபையை கொண்டு நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டது எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா நுகங்களையும் என்ன செய்யும், அது முறிக்கும். அது எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கு. சோத்திரம். அபிஷேகம் பெறாதவர்களுக்கு நுகங்கள் என்ன செய்யப்பட முடியாது, முறிக்கப்பட முடியாது. சோத்திரம். அபிஷேகம் நம்முடைய வருகிற எல்லா நுகங்களையும் என்ன செய்யும், அதாவது நான் அடிக்கடி சொல்லுவது போல ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே என்ன செய்யும், கொளுத்தி அழிச்சு. அதே போல நமக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்சம் அபிஷேகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய காரியத்தை நமக்கு என்ன செய்யும், நிச்சயமாய் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம் அதற்கு 1 யோவான் அப்படி வாசித்த 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்படி வாசித்த வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அறிந்திருக்கிறீர்கள். அப்போ 2வது காரியத்துல இந்த அபிஷேகம் நம்மளை என்ன செய்கிறதுனா சகல காரியத்தையும் நமக்கு என்ன செய்கிறது, அறிய செய்கிறது. அல்லேலூயா. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதுங்க, இப்படி நடங்க, இப்படி நடக்காதுங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை போதித்து நம்மளை என்ன செய்வார், நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் நம்மளை என்ன செய்கிறது என்று சொன்ன சகலத்தையும் அது என்ன செய்யும், என்ன செய்யும், அறிய செய்யும். சகல சத்தியத்தின்படி அறிந்து நம்மை நடக்க செய்யும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பெரிய பரிசுத்தம் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நமக்கு ஈவா இந்த அபிஷேகத்தை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இந்த அபிஷேகம் எதற்காக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நுகங்களையும் முறிப்பதற்கு இந்த அபிஷேகம், அடுத்து எல்லாவற்றையும் அறியுவதற்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இன்னும் இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது, பவுல் எழுதுறார் பாருங்க. 2 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1:21வது வசனம். உங்களோடு கூட
உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர். அபிஷேகம் பண்ணினவர் தேவனை. எதுக்காக அபிஷேகம் பண்ணாரு? நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு. அப்படித்தானே? நம்மள என்ன செய்யுது? இந்த அபிஷேகம் தான் நமக்கு வர்ற சோர்வுல வருகிற பாடுகள் பிரச்சனைகளை நம்மளை என்ன செய்கிறது? ஸ்திரப்படுத்துகிறது. நம்ம அந்த அபிஷேகம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிருவோம். சர்ச்சுக்கு மத்தவங்க மாதிரி சில மாதிரி சர்ச்சுக்கு வராம இருந்துருவோம், பின்மாற்றத்தில் பெறுவோம். ஆனா இந்த அபிஷேகம் நம்மளை அவருக்குள்ள என்ன செய்கிறதுனா ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர். அப்ப எதுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னா நம்மள நல்லா ஸ்திரப்படுத்துவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாய் அபிஷேகம் பெற்று இருக்கிறவர்கள் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வாங்க? ஸ்திரப்படுவாங்க. அபிஷேகம் இல்லாதவங்களுக்கும் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள என்ன செய்வாங்க? ஸ்திரப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். அல்லேலூயா. ஆகையால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை அனுசுவேன் ஊற்றிலேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால அவர் கிருபையினாலே இரண்டாவது என்ன பெற்றிருக்கிறோம்? அபிஷேகம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டோம். மூன்றாவது கிருபையினாலே என்ன செய்கிறோம்? 41வது செய்கிறோம். 41:2 கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு என்ன செய்வார்? மூணாவது இந்த கிருபை என்ன செய்ய தெரியுமா? நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உலகத்தை தேசத்துல காணப்படுகிற பெரிய பெரிய தலைவர்கள் வர இன்னைக்கு கொரோனாவினால என்ன செய்யறாங்க? பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். ரூமை விட்டு வெளியே வராதவங்களை கூட என்ன செய்கிறது? அது வாட்டி வதைக்கிறதை பாருங்க. அப்ப மூன்றாவது காரியம் ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தரால நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சில கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல சொல்லும் போது இன்னைக்கு காலையில கூட சகோதரி எனக்கு ஸ்தோத்திரம், நம்ம சர்ச்சை விசுவாசம் ஸ்தோத்திரம் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு காய்ச்சல் வந்துருக்குது, ஆனா வாயில ஒரு உணர்வுமே என்ன செய்யுது இல்ல, ருசி ஒன்னும் தெரியல. ஆனா எப்படி வந்ததோ அப்படியே என்ன செஞ்சுட்டு எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? என்ன கொரோனா வந்தாலும் கொரோனாவில இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையே. ஸ்தோத்திரம். வெறும் கொத்தமல்லி காப்பி மஞ்சள் பொடியில என்ன செஞ்சிருக்கு? ஸ்தோத்திரம். கர்த்தர் அதனால அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையை கொண்டு நாம் என்ன செய்வோம்? எத்தனை பேர் பல லட்சங்களை செலவு பண்றாங்க. 5 லட்சங்காங்க, 6 லட்சங்க, சர்வ சாதாரணமா 7 லட்சங்காங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை கொண்டு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கப்படுகிறோம்? நீங்க கவனிச்சு பாருங்க. அதே 41வது அதிகாரம் 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவனை கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அவன் பூமியிலே அவன் யாராயிருப்பான்? பாக்கியவானாயிருப்பான். அவனுடைய சத்துருக்குடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடி. அல்லேலூயா. அப்போ எதிலிருந்து பாதுகாத்து இருக்கிறார்? சத்துருடைய கையில இருந்து. அல்லேலூயா. சத்துரு நமக்கு வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான். ஆனா அவன் கையில இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்து பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில பல இழப்புகளை கொண்டு வந்தது யாரெல்லாம்? 10 பிள்ளைகளை இழக்க செய்தது, அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழக்க செய்தது யாரு? கர்த்தர் அல்ல. யாரு? யாரு? சௌத்திரம். அல்லேலூயா. சொன்ன எல்லாம் ஆண்டவரே சொல்றாரு, எல்லாம் உன் கையில என்ன செய்கிறது இருக்கிறது. சரி, மூணாவது காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை என்ன செய்கிறதுனா ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு. ஆண்டவரை காலையில எந்திரிச்ச உடனே
ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அவயங்களும் நல்லா செயல்படுத்தி கத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சகோதரனை பார்த்து ஆள் அழகா இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கை பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி இப்படி ஸ்தோத்திரம் படிப்பு மாதிரி இப்படி நிக்கவே மாட்டேங்குது. திடீர்னு நல்லா இருந்த திடீர்னு எந்திக்கும் போது என் கையை ஸ்தோத்திரம் திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி ஆச்சு, எவ்வளவு செலவுப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை என்ன செய்கிறதுனா இப்படியே என்ன செய்யுது, ஆடிக்கிட்டே இருக்கு. அவர் பார்த்தா அழகா இருக்கிறார், அவருக்கு ஒரு குறையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனா ஸ்தோத்திரம் இன்னொரு சகோதரர் பெட்ரோல் பங்குல, இந்த தாராபுரத்து பக்கத்துல நாங்க 2 நாளைக்கு பெட்ரோல் போட பார்க்கிறோம். அவர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு கைட்டு பிடிக்கிறாரு, உச்சத்துல இருந்து உள்ள கால வரை கிடுக்கிடுன்னு ஆனாங்க. எதுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகள் நல்ல முறையில் செயல்பட சுகத்தோடு பலத்தோடு வச்சு நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை நல்ல செயல்பட வெளி உறுப்புகளும் உள் உறுப்புகளும் செயல்பட வச்சீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை லட்சம் செலவு பண்ணியும் இன்னும் சுகம் பெறாமல் இருக்கிற எத்தனை பேரை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆகையால கிருபையினாலே நாம் என்ன செய்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இங்கே சத்துருக்களிலிருந்து நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அதுக்கு சத்துருக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்மளை என்ன செய்யணும், பாதுகாக்க. சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்ம பாதுகாத்த தெய்வத்திற்கு நம்ம என்ன செய்யணும். இது எதனால வந்து அவருடைய கிருபையை கொண்டு. அல்லேலூயா. கிருபையினாலே நாம் என்ன செய்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இன்னும் பாருங்க, சங்கீதம் 121 சங்கீதத்துல 5வது வசனத்துல நம்மளை பாதுகாக்க ஆராய்ந்தான்னு பாருங்க. தெரிஞ்ச வசனம் தானே. 3வது காரியத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்றார், காக்கிறவர். அப்ப அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்கிறது, காக்கிறது. அவருடைய கர்த்தர் வலது புறத்து உனக்கு யாராய் இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வலது பக்கத்துல யாரா இருக்கிறார், நிழலாய். இந்த கிருபை நமக்கு நிழலாய் இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, அதான் பகலிலே இரவிலே அது ஒண்ணு என்ன செய்யாது. இது அந்த அவருடைய கிருபை தான் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ நம்ம ஸ்தோத்திரம் நாம் எடுக்கிற முயற்சினால அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையை கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், காக்கப்படும். சத்துருக்களிலிருந்து பாதுகாக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நம்மளை என்ன செய்கிறார், காக்கிறார். அதுல 3வது வசனத்தை வாசிங்க. 21:3. உன் காலை தள்ளாட விட்டார், அவருடைய கிருபை என்ன செய்கிறது, நம்முடைய காலை தள்ளாடவுக்கு ஒட்டவே. அவருடைய கிருபை என்ன செய்கிறதுனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலை தள்ளாட. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உலகத்துல பாருங்க, பார்த்துட்டு போனாங்க, வழி விழுந்தாங்க, எந்திக்க முடியாம இருக்கிறதை பாருங்க. வாலிபர் சோத்திரம், வயதான எத்தனை பேர். ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய காலை தள்ளாட விட்டாமல் வைத்திருப்பது ஆண்டுடைய சுத்த. எத்தனை காரியத்தில் இருக்கு சொல்லுங்க, எத்தனை காரியம், 3 காரியம். 4வது காரியம், இந்த 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கிருபையினாலே நமக்கு உண்டாகிற காரியம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாம் தெரிந்த வசனம் தான். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் என்ன செய்வார், கேட்கப்பட்டது. இப்ப சகரியாவுடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டு. எதனால தெரியுமா, கிருபையினால. அல்லேலூயா. நம்ம ஜெபித்த எத்தனையோ ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உபாசித்து ஜெபிக்கிறதுனாலயோ நம்ம திறமை அல்ல, அவருடைய கிருபையை கொண்டு நம்முடைய ஜெபம் என்ன செய்கிறது, கேட்க. நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை தான் நம்ம ஜெபம் என்ன செய்யப்படுது, கேட்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதுக்குள்ள நான் பூசி முடிச்சிருப்பேன். ஆனா அது மாட்டிக்கிட்டு விடாவும் வைக்கணும்னு சொல்லி என்னை பயங்காட்டியே பாதி பூசா விடாம இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா விசுவாசத்தின் பாதையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்தின ஆண்டவர் கடம்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு வழியை நிச்சயமா என்ன செய்வார்? திறப்பார். அப்போ விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இங்க கிருபையை கொண்டு நம்முடைய ஜெபம் என்ன செய்கிறது? கேட்கப்படுகிறது. கேட்பாரா கேட்க மாட்டாரா? தூதன் சொன்னா என்ன சொன்னா? சகரியாவே நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க லூக்கா 1 சாமுவேல்ல 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தா அண்ணா தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். அவருடைய வேண்டுதல் கேட்டாரா கேட்கலையா? 1:18. அப்பொழுது அவள் அண்ணா அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாள். அடியாருக்கு உங்களுடைய கண்களில் என்ன கிடைத்தது? அவள் துக்கம் அவளுக்கு தெரியும். நான் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரை ஊற்றிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், என் வேண்டுதல எல்லாத்தையும் அவர் பாதத்துல வச்சுட்டேன், அவர் பதில தந்துட்டான்னு போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவ சாப்பிடாம உபாசித்து ஜெபம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா? அவன் போய் அவ சாப்பிட்டா அடுத்து என்னதான்? அவ துக்கமுகமா. நம்ம துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? எதை குறித்து நாம் துக்கமா இருக்க வேண்டிய அவசியம்? பண தேவையா இருந்தாலும், பொருள் உதவியா இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும், குடும்ப காரியமா நம்ம துக்கமுகமா. ஏன்னா நமக்காக அவர் துக்கப்பட்டார். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவளுக்கு பெரிய நிந்தை இருந்தது. ஆனாலும் அவளுக்கு தெரியும், நான் எழுது நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து இருக்கிறேன், என் துக்கத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய. சகரியாவுக்கு வேண்டுதல் கேட்கப்பட்டது. அண்ணாளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதா இல்லையா? கேட்கப்பட்டது. இல்லையா? கர்த்தர் அண்ணாளுக்கு சாமுவேலை கர்த்தர் என்ன செய்தார்? தந்தார். இல்லையா? அநேக பிள்ளைகளை அதுக்கு பின்பு என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால அப்ப கிருபையினாலே நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? கிருபை லேசான காரியம் அல்ல. பாடினது போல கிருபை பாடும்போது என் உள்ளம் அப்படியே கொழுந்தொட்டி எரிந்தது போல. கிருபை கீழானது அல்ல, மேலானது. அப்ப கிருபை நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யும்? கேட்கும். இன்னும் ஏசாயா 38:5 பாருங்க. ஏசாயா 38வது அதிகாரம் 5வது. எசேக்கியாவிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போனோம்? நீ எசேக்கியாவிடத்துல போய் உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு, இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியரால் நமக்கு தெரியும். இங்க முதல்ல வந்து சொல்றாரு, நீ சாக போறிய வீட்டுக்காரிட்ட ஒழுங்கு கொடுத்து பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போக கட்டிலும் திரும்ப சொல்றாரு, நீ போக இல்லையா? ஸ்தோத்திரம். ஏதோ விண்ணப்பத்தை அழுது செவர் பக்கமா உட்காந்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. அழுது என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கிற ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை உடனே என்ன வந்துச்சு? பதில் வந்துச்சு. சொல்றாரு, இதோ உன் விண்ணப்பத்தை, இதோ உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குறேன். இல்லையா? அப்ப எசேக்கியாவுடைய ஜெபத்தை, கண்ணீரை ஆண்டவர் என்ன கண்ட தேவன். நம்ம கிருபையினால நாம் ஜெபிப்போம். ஆனால் கிருபையை கொண்டு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு என்ன பதில். அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபத்திற்கு, சகரியாவுடைய ஜெபத்திற்கு அடுத்து யாரு? எசேக்கியாவுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்தவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. அப்ப 4வது காரியம், கிருபையினால நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? 5வது முக்கியமான காரியம் சொல்லி முடிக்கிறேன். கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னார். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் கிருபை தான் இதை செய்யும். 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஐந்தாவது காரியம், அப்படி கிருபையினாலே நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுல பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய காரியத்தில், உலக பிரகார காரியத்தில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், கிருபையை கொண்டு நாம் ஆசீர்வதிப்போம். சிலருக்கு பொறாமை வரும், பொறாமப்படுவது உண்டு. ஆனா வித்தியாசமா நம்ம நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல கிருபை வைப்பார். ஆனால் நம்ம ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? சில நம்ம நினைக்கிறோம் பரலோகத்துல மட்டும், அங்க அந்த பரலோக பொக்கிஷம் அந்த ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணத்தை பாருங்க. ஒரு 3 பேரை ஆசீர்வதித்ததை நமக்கு தெரிந்தவர்கள் தான். ஆபிரகாமை குறித்து 24வது அதிகாரம் ஆதியாகமம் 24:1 வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். ஆபிரகாம் எப்போ? வயதான காலத்தில் முதிர் வயது உள்ளவனானால் கர்த்தர் ஆபிரகாமை எத்தனை சகல காரியத்திலும் அவனை என்ன செய்தார்? அல்லேலூயா. ஒரு விக்கிர ஆராதனை செய்த குடும்பம் ஆபிரகாம். அப்படியே அப்பா தேராகு என்ன செய்தார்? சிலை செய்கிற மனுஷன். ஆனா அந்த குடும்பத்திலிருந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து ஆபிரகாமை ஆண்டவர் பெரிய சீமானால் மாற்றினார். அல்லேலூயா. நம்மளும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். ஆனா நம்மள அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காரு? பிரிச்சு கொண்டு வந்து இங்கே ஆபிரகாம் முதிர் வயதுல அவன் சகல காரியத்துல கர்த்தர் அவனை என்ன செய்தார்? நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேற்று நம்முடைய தலைமை போதகத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இறந்து போன பாஸ்டர் ஜான்சன் பாபு அவர்கள் பிள்ளைகளை குறித்து 3 பொம்பளை பிள்ளைகள், 3 பிள்ளைகளை குறித்து ஸ்தோத்திரம். 3 பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகள்லாம் மேரேஜ் ஆயிட்டா பாஸ்டர் சொல்லி, ஏன்னா ரொம்ப நாள் அவங்களோட தொடர்பு இல்லை. கேட்கும்போது 2 அமெரிக்காவில் இருக்கு, 1 இங்கே 3ஐயும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாரா? சகல காரியத்திலையும் நம்ம என்ன செய்வார்? நம்ம ஆண்டு கிருபையை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், கிருபையை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால், நம்மளை ஆண்டவர் சகல காரியத்திலையும் என்ன செய்வார்? அது விசுவாசம். ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை 100 மடங்கு. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தான்? விதை விதைத்தான். விதை விதைச்சா ஏதோ அவனுக்கு பலன் வந்தது இல்லை. கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தனால அந்த வருஷத்துல எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அதே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர்களை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்திருப்பாரானால், கிருபையை கொண்டு, நம்ம திறமையை கொண்டு அல்ல, படிப்பை கொண்டு அல்ல, சம்பாத்தியத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே சகல விதத்திலையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வாதம். இப்ப 100 மடங்கு அந்த தேசத்துல விதைத்த போது அந்த வருஷத்துல 100 மடங்கு என்ன செய்தார்? ஆசீர்வாதம். யாக்கோபு குறித்து பாருங்க. 30வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகும்போது எப்படி போனாரு? எப்படி போனாரு? வெறுங்கையோடு போனார். இப்ப வரும்போது எப்படி வர்றாரு பாருங்க. 37. மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய மில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து
ஆமா, திரும்ப 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 திரும்பி 32. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவையை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். யோர்தானை நான் என்ன செய்தேன்? வெறும் கோல் கையில ஒரு கம்பு மட்டும் தான் என்ன செஞ்சேன்? நான் வெறும் கையோடு தான் நான் கடந்து போனேன். இப்பொழுது பரிவாரங்களின் உடையவனானே. ஆமென். அல்லேலூயா. எத்தனாம் வசனம்? 30, 32, 10. அப்ப வெறுங்கையோடு போனவன பரிவாரங்களோடு வரும்படி ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நம்ம வெறுங்கையோடு உள்ளவர்களா இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவர் வெறுங்கையாவே வச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. பல பரிவாரங்களை கர்த்தர் நமக்கு தர முடியுமா? முடியாது. முடியும். கர்த்தருக்கு ஆகையால் கிடையாது. 5வது காரியம், யாக்கோவை ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாரும் என்ன செய்தாங்க? குடும்பத்தார் எல்லாரும் கண்டாங்களா? கண்டாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத காண வைப்பாரா? கைய வைக்கணும். வெறும் கையோடு கோலோடு கூட அவர் போனார். வரும்போது ஆடு மாடு ஒட்டகம் மனைவி பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பரிவாரத்தோடு இவர் என்ன செய்யறாரு? வருகிறதை எல்லாரும் கண்டாங்களா? காணலையா? நம்மளை ஆண்டவர் நம்மளை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அவ எதை கொண்டு தெரியுமா? கிருபையை கொண்டே நாம் என்ன செய்ய முடியும்? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஸ்தோத்திரம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது போல, அவரை ஆராதிக்கிற நாமும் நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்ட மாற்றோம். ஹல்லேலூயா. இந்த கிருபை எவ்வளவு மேலானது! ஓ, பாடினது போல அவருடைய கிருபை மேலானது. மறுபடியும் அதை பாடினோம். ஓ, அந்த கிருபை மேலானது. ஓ, ஸ்தோத்திரம். நம்முடைய போக்கில வரத்துல எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்தது அவருடைய கிருபை. அந்த பாட்டை அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த செய்திக்காகவும் ஓ ஸ்தோத்திரம் முன்போல நமக்கு இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையை கொண்டு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். கிருபையை கொண்டு நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையை கொண்டு நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே ஓ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஓ சகல விதமான ஆசீர்வாதத்தினால், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதத்தினாலும் ஓ நம்மை நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கிருபை மேலானது. தேவ கிருபை மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையில இவ்வளவு காரியம் இருக்கிறதா? கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? கிருபையை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அல்லவா? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கிருபை நம்மளை பாதுகாத்தது அல்லவா? கிருபை ஜெபம். ஓ கிருபையினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது அல்லவா? சகரியாவுடைய ஜெபத்திற்கு, அன்னாருடைய ஜெபத்திற்கு, எசேக்கியாவுடைய ஜெபத்திற்கு ஓ ஸ்தோத்திரம் எல்லாம் கேட்கப்பட்டது அல்லவா? கிருபைதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார். கிருபைதான் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை இருக்கணும். அவருடைய கிருபையில நாம் நிக்கணும். ஓ நம்முடைய சுயத்தை நிக்க கூடாது. சுய பலத்தை நம்பி நிக்க கூடாது. பணத்தை நம்பி நிக்க கூடாது. சொந்த பந்தத்தை நம்பி நிக்க கூடாது. அவருடைய கிருபையில நாம் நிற்போமானா கிருபை மேலானதாய் ஓ அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறது. வரக்கூடிய நாட்களை கர்த்தர் அப்படி செய்ய போகிறது. பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் 2 மணி நேரம் பார்த்து நம்மளை கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவரே கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னோம். கிருபையினாலே நமக்கு பெறுகிற நன்மைகளை என்று சொல்லி ஆண்டவரை 5 காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரே பங்கு பெற்ற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளை வரக்கூடிய கர்த்தர் கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானது ஆண்டவரே. இந்த கிருபையில நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கிருபையானது எங்களுக்கு சகல காரியத்தையும்
நீ செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். கடவுள பிள்ளைகளை வரக்கூடிய நாட்களை கொண்டு வா. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஆராதனைக்காக கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பந்தியில பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல